கல்வி சேவையிலே இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஏற்கனவே உயர்தரத்திலே தரம் 12ற்கான சங்கப்பாடல்கள் என்னும் இலக்கிய பரப்பிலே இணைந்து கொண்டோம். இன்று தரம் 13ற்கான பாடப்பரப்பிலே தென்னிந்திய இலக்கிய வரலாற்று காலப்பகுதிகளிலே சோழர் காலம் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தமிழிலே தோற்றம் பெற்ற இலக்கியங்களுக்கான வரலாறு கிறிஸ்துக்கு பின்பு 1ஆம் நூற்றாண்டில் இருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த கிறிஸ்துக்கு முன்பு தமிழிலே இலக்கியங்கள் தோற்றம் பெறவில்லையா? தோற்றம் பெறவில்லை என்பது கருத்தாகாது. ஏனென்றால் சங்ககாலத்திலே அவ்வளவு தரமுடைய இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் இலக்கியங்களின் ஓர் கருவூலமாக ஆரம்ப நிலையாக கொள்ள முடியாது. ஆகவே கிறிஸ்துக்கு முன்பிருந்தே தமிழிலே இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. ஆனால் ஒரு வரலாறு எழுதப்படுவதற்கு மிகச் சரியான சான்றுகள், ஆதாரங்கள் வேண்டப்படுகின்றன. அத்தகைய சான்றுகளும் ஆதாரங்களும் இலக்கிய கருவூலங்களுக்காக கிடைத்த காலப்பகுதியின் அடிப்படையிலே பார்க்க வேண்டுமானால் கிறிஸ்துக்கு பின்பிருந்து இந்த இலக்கியங்களுக்கான வரலாற்றை நாம் கொள்ள முடியும். அந்த வகையிலே தென்னிந்தியா இலக்கிய வரலாறு கிறிஸ்துக்கு பின்பிருந்து 1ஆம் நூற்றாண்டில் இருந்து தற்பொழுது தற்காலம் வரைக்கும் 7 காலப்பகுதிகளாக பிரித்து ஆராயப்படுகின்றது. அதிலே 1வது காலப்பகுதியை நாங்கள் சங்ககாலம் என்கின்றோம். கிறிஸ்துக்கு பின் முதல் 3 நூற்றாண்டுகள் 300 ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதி இலக்கிய வரலாற்றிலே சங்ககாலம் என சிறப்பிக்கப்படுகின்றது. அடுத்த 3 நூற்றாண்டுகள் 4ஆம், 5ஆம், 6ஆம் நூற்றாண்டுகளை கொண்ட காலப்பகுதி சங்கம் மருவிய காலம் என அழைக்கப்படுகின்றது. அடுத்த 3 நூற்றாண்டுகள் 7ஆம், 8ஆம், 9ஆம் நூற்றாண்டுகள் உள்ளடங்கிய 300 ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதி பல்லவர் காலம் என அழைக்கப்படுகின்றது. இந்த 9ஆம் நூற்றாண்டோடு முடிவடைந்ததாக கருதப்படுகின்ற பல்லவர் காலத்திற்கும் 14ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிக்கின்ற நாயக்க மன்னர்களது ஆட்சி காலத்திற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியே ஏறத்தாழ 400 ஆண்டுகள். 4 நூற்றாண்டுகள் உள்ளடங்கிய காலப்பகுதி தமிழ் இலக்கிய வரலாற்றிலே சோழர் காலம் என சிறப்பிக்கப்படுகின்றது. ஏனைய 14, 15, 16, 17ஆம் நூற்றாண்டுகள், அதுவும் ஏறத்தாழ 400 ஆண்டுகள், 4 நூற்றாண்டுகளை கொண்ட காலப்பகுதி நாயக்கர் காலம் என அழைக்கப்படுகின்றது. 18ஆம், 19ஆம் நூற்றாண்டுகள் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஐரோப்பியர் காலம், ஆங்கிலேயர் காலம், 19ஆம் நூற்றாண்டு என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. 20ஆம், 21ஆம் நூற்றாண்டுகள் தற்காலம் அல்லது நவீன காலம் என அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு 7 காலப்பகுதிகளாக பிரித்து தமிழிலே தோற்றம் பெற்ற இலக்கியங்களுக்கான வரலாற்றினை வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலப்பகுதியிலுமே
அரசியல் நிலை எவ்வாறு காணப்பட்டது, பொருளாதார நிலை எவ்வாறு காணப்பட்டது, சமய நிலை எவ்வாறு காணப்பட்டது, மக்களுடைய சமூக வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதன் ஊடாக அவ்வக்கால பகுதியிலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் எவ்வாறு காணப்பட்டது. இலக்கியங்களுக்கு தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆனால் இந்த முற்கிழந்த அம்சங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இலக்கியத்தினுடைய போக்கை, இலக்கியத்தினுடைய தன்மையை தீர்மானிக்க போகின்றது. அதற்காகத்தான் ஒவ்வொரு விடயத்தையும் அரசியல், பொருளாதாரம், சமயம், சமூக நிலை இதனூடாக தோற்றம் பெறுகின்ற இலக்கியங்களின் தன்மையை நாங்கள் நோக்குகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் சோழர் காலம், அதாவது சோழர் ஆட்சி காலம். இந்த சோழர் காலம் பற்றிய ஒரு அறிமுகத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த சோழர் ஆட்சி காலம் ஏற்கனவே கூறினேன், கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிக்குது. 9ஆம் நூற்றாண்டின் இறுதி 10ஆம் நூற்றாண்டில் இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையிலான 4 நூற்றாண்டுகளை கொண்ட காலப்பகுதி, ஏறத்தாழ 400 ஆண்டுகள் சோழர் காலம் என அழைக்கப்படுகின்றது. அதாவது சங்க காலத்திலே மூவேந்தர்கள், சேர, சோழ, பாண்டியர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள். இங்கு சோழ மன்னர்கள் தமிழ்நாட்டை தனித்து ஆட்சி செய்கின்ற காலமாக இந்த சோழர் காலம் விளங்குகின்றது. இந்த சோழர் காலம் மாணவர்களே, நீங்க அறிந்திருப்பீர்கள், தமிழ் இலக்கிய வரலாற்று காலப்பகுதிகளிலேயே சோழர் காலத்திற்கு ஒரு தனித்துவமான இடம் உண்டு, ஒரு சிறப்பான இடம் உண்டு. அது எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறது என்றால், பொற்காலம். நான் கூறவில்லை, வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகள், குறிப்பாக சோழருடைய ஆட்சியிலே தமிழ்நாட்டின் பொற்காலம் என சிறப்பிக்கப்படுகிறது, பொன் போன்ற காலம் என சிறப்பிக்கப்படுகிறது. அதற்குரிய விடயங்களை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இந்த சோழர் ஆட்சி காலத்திலே சொல்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள், புவி சக்கரவர்த்திகளும் கவி சக்கரவர்த்திகளும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த காலம். புவி சக்கரவர்த்திகள், பேரரசுகள், சாம்ராஜ்யங்களை கட்டியெழுப்பிய சோழ மன்னர்கள் புவி சக்கரவர்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், விக்கிரம சோழன் போன்ற சக்கரவர்த்திகள், பேரரசர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த காலமாக சோழர் காலம் விளங்குகின்றது. அதே போன்று கவி சக்கரவர்த்திகளும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். புவி சக்கரவர்த்திகள் மட்டுமன்றி சோழர் ஆட்சி காலத்தை பொற்காலமாக ஆக்கி வைத்த பெருமை இந்த கவி சக்கரவர்த்திகளுக்குரியது. கம்பன், அவன் கவி சக்கரவர்த்தி. கவி சக்கரவர்த்தி என்ற சிறப்பு பெயரை கம்பன் ஒருவன் தான் பெற்றிருக்கின்றான். அதே போன்று ஒட்டக்கூத்தன், புகழேந்தி, வெண்பாவில் புகழேந்தி, வெண்பாவில் புலி என்று சிறப்பிக்கப்படுபவன் புகழேந்தி. ஜெயங்கொண்டார், விருத்தத்திற்கு ஒரு கம்பன், வெண்பாவில் புகழேந்தி, அடுத்தது பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். பரணி பாட வேணுமா, ஜெயங்கொண்டானை கூப்பிடப்பா. பரணி பாடுவதில் ஜெயங்கொண்டார் சிறந்தவர். அத்தகைய ஜெயங்கொண்டார் தெய்வ புலவர் என்று அழைக்கப்படுகிறார். சேக்கிழார், சேக்கிழார், கச்சியப்பர், இப்படி எத்தனையோ புலவர்கள்
இலக்கண நூல்களை படைத்தவர்கள், இலக்கண விற்பன்னர்கள், உரைநடை நூல்களை வகுத்து தந்த உரைநடை விற்பன்னர்கள், இப்படி சிறந்த புலவர்கள், தெய்வ புலவர்கள், கவி சக்கரவர்த்திகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த காலம் சோழர் காலம். ஆகவே புவிச்சக்கரவர்த்திகளும் கவிச்சக்கரவர்த்திகளும் சோழ நாட்டை ஆட்சி செய்திருக்கின்ற போது அந்த சோழ நாட்டினுடைய சிறப்பினை சொல்லவும் வேண்டுமா? இந்த சோழ நாட்டிலே பேரரசுகள் கட்டி எழுப்பப்படுகின்றன. ஏற்கனவே பார்த்தோம், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விக்கிரம சோழன், குலோத்துங்க சோழன் பேரரசுகளை கட்டியாண்டார்கள். அவர்களுடைய ஆட்சி எல்லைகள் கடல் கடந்து விஸ்தரிக்கப்பட்டது. கடல் கடந்த நாடுகள், இலங்கையிலும் கூட யாவா, சுமாத்ரா தீவுகள், கங்கை தொட்டு கடாரம் வரை, சிங்களம் தொட்டு சீயம் வரை இந்த சோழர் ஆட்சி எல்லைகள் விஸ்தரிக்கப்பட்டிருந்தது. கங்கையும் கடாரமும் கைவரப் பெற்று சிங்காசனத்தை வீற்றிருந்த சொம்பியர் ஹோன் என்று சோழ மன்னர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்களால். என்றால் அவர்களுடைய சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு, படை பலம் எவ்வாறு இருந்திருக்க வேண்டும்? அவ்வாறு சாம்ராஜ்யங்கள் விஸ்தரிக்கப்பட்ட காலமாக சோழர் ஆட்சி காலம் விளங்குகின்றது. சமய பொறை கடைபிடிக்கப்பட்ட காலமாக சோழர் காலம் விளங்குகின்றது. ஏன் இந்த அம்சங்களை பார்க்கிறோம் என்றால், இதுதான் பின்வரப் போகின்ற இலக்கியங்களினுடைய போக்கினையும் அதனுடைய சிறப்பினையும் தீர்மானிக்க போகின்றது. சமய பொறை என்பது பொறுமை, சமய பொறுமை, சமய நடுநிலைமை. நமக்கு தெரியும், சங்கமருவிய காலத்திலே வைதீகத்திற்கும் அவைதீகத்திற்கும் இடையிலான போட்டி எவ்வாறு இருந்தது. சைவ வைஷ்ணவ சமயங்கள் வைதீகம் எனவும் சமண பௌத்த மதங்கள் அவைதீகம் எனவும் இந்த இரண்டிற்கும் இடையிலே கடுமையான போட்டி நிலவிய காலம். அது அக்கால இலக்கியத்தினுடைய போக்கினை தீர்மானிக்கிறது. அற இலக்கியங்கள், அறத்தினை போதிக்கின்ற இலக்கியங்கள், சமய போட்டி. இந்த போட்டி அடுத்து வருகின்ற பல்லவர் காலத்திலே தொடருகின்றது. அங்கு சமயங்களுக்கு இடையிலான போட்டி உச்சநிலையினை அடைகின்றது. வைதீகமும் அவைதீகமும் போட்டியிட்டு பின்பு வைதீக சமயங்கள் தமக்கிடையே மோதிக்கொள்கின்ற ஒரு நிலை பல்லவர் காலத்திலே உருவாகின்றது. அது அக்கால இலக்கியங்களினுடைய போக்கினை தீர்மானிக்கின்றது. ஆனால் சோழர் காலம் சமய பொறுமை கடைபிடிக்கப்பட்ட காலமாக விளங்குகின்றது. எம்மதமும் சம்மதமே, எல்லா மதமும் ஒன்றுதான், எல்லா மதமும் போதிக்கின்ற நெறி ஒன்றுதான். சோழ மன்னர்கள் தமிழ் மன்னர்களாக இருந்தால், அவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இந்து மதத்திற்கு அவர்கள் ஆதரவளித்தாலும், இந்து மதம் சார்ந்த பெரிய கோயில்களை கட்டினாலும், கருங்கல்லாலான கோயில்களை கட்டி எழுப்பினாலும், ஏனைய சமயங்களை அவர்கள் புறக்கணிக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை, ஒதுக்கவும் இல்லை. எல்லா சமயங்களும் தத்தம் நிலையிலே வளர்வதற்கு வேண்டிய வாய்ப்புகளை சோழ மன்னர்கள் அளித்தார்கள். அதனால் சமணம் பௌத்தம் சார்ந்த தத்துவ கருத்துக்களை புகட்டுகின்ற இலக்கியங்கள் தோற்றம் பெறுகின்றது. ஆகவே சமய பொறுமை கடைபிடிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியாக சோழர் காலம் அமைகின்றது. அடுத்ததாக எந்த ஒரு காலப்பகுதியாக இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கை போக்கை தீர்மானிக்கின்ற முக்கிய அம்சம் பொருளாதாரம். அந்த பொருளாதார நிலை சோழர் காலத்திலே மிகச் சிறப்பான நிலையிலே இருந்தது. சோழ நாடு சோறுடைத்து என்பது ஒரு பழமொழி. சோழ நாடு சோறுடைத்து, அங்கு பயிர் செய்கை விளைச்சல் மிக பெருகியது.
மிக நல்ல நிலையிலே இருந்தது. இந்த சோறுடைத்து சோர நாடு என்று பிறகு ரகரம் லகரமாக திரிந்து சோர நாடு சோழ நாடு என்று வழங்கியிருக்கலாம் என்பது வரலாற்று ஆய்வாளர்களுடைய ஒரு கருத்து. சோழ நாடு சோறுடைத்து, அந்த சோறுடைத்த நாடு சோர நாடாகி காலப்போக்கிலே ரகரம் லகரமாகி அது சோழ நாடாகியது என்பது ஒரு சாராருடைய கருத்து. கம்பன் சொல்கிறான், சோழ நாட்டினுடைய வளச்சிறப்பினை கம்பன் சொல்கிற போது, பொருளாதார நிலையினை சித்தரிக்கின்ற போது, ராமாயணத்திலே அயோத்தியினுடைய வளப்பெருமையை கூற வந்த கம்பன் அங்கு கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்கின்றார். அங்கு கொள்வார்கள் இல்லை, அப்பா இறப்பவர்கள் இல்லை. யார் கொள்வார்கள்? இறப்பவர்கள் இல்லை என்று சொல்லி இறப்பவர்கள் ஏன் இல்லை? பொருளாதார வளம் செலுத்தி விளங்குகிறது. எல்லா மக்களும் நல்ல நிலையில் வாழ்வதற்கான பொருளாதார நிலை காணப்படுகின்றது. ஆகவே அங்கு கொள்வார் இல்லை, இறப்பவர்கள் இல்லை. இறப்பவர்கள் இருந்தால் தானே கொடுப்பவர்களுக்கு வேலை இருக்கும். இறப்பவர்கள் இல்லை என்றால் கொடுப்பவர்களுக்கு வேலை இல்லை. ஆகவே கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை. இது சோழ நாட்டினுடைய வளச்சிறப்பிற்கு ஒரு சிறந்த சான்று, ஒரு ஆதாரமாக விளங்குகின்றது. சோழ நாட்டிலே பல்வேறு வழிகளிலும் சோழ நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு செல்வம் குவிந்தது என்று சொல்லப்படுகின்றது. சோழ மன்னர்கள் தங்களுடைய சாம்ராஜ்ய எல்லைகளை விஸ்தரிக்கின்ற போது வெற்றி கொள்ளப்படுகின்ற நாடுகளில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற செல்வம் ஒரு பக்கம், திரை அவர்களுக்கு கீழிருந்த அரசர்கள் சிற்றரசர்கள் செலுத்துகின்ற திரை, வரிப்பணம். சோழன் படை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், ஐயோ நீ படை கொண்டு வர வேண்டாம், நாங்கள் திரை கொண்டு வந்தோம் என்று திரை செலுத்துவதற்கு முண்டியடிப்பார்களாம் சிற்றரசர்கள் சோழ மன்னர்களுக்கு. அந்த திரை மூலமாக கிடைத்த செல்வம் ஒரு பக்கம். அது மட்டுமன்றி சோழர்கள் வாணிபத்திலே சிறந்து விளங்கினார்கள். கடல் கடந்த வாணிபம், கடல் கடந்த நாடுகளோடு மேற்கொள்ளப்படுகின்ற வாணிபம், அந்த வாணிபத்தின் ஊடாக பெரும் செல்வம் சோழ நாட்டிலே குவிந்தது. சோழ நாட்டினுடைய இந்த கடல் வாணிபத்தினை பற்றி நீலகண்ட சாஸ்திரியார் குறிப்பிடுகின்ற போது, இந்துமா வாரி சோழ மன்னர்கள் நீந்தி விளையாடிய குளம் என்கின்றார். இந்துமா சமுத்திரம் சோழ மன்னர்கள் நீந்தி விளையாடிய குளம், அது குளமாக கூறுகிறார். அந்த அளவிற்கு கடல் கடந்த நாடுகளோடு இலங்கை உட்பட மிகச்சிறந்த வாணிபத்தினை சோழ மன்னர்கள் மேற்கொண்டிருந்தார். அந்த வழிகளிலே செல்வம் குவிந்தது. சிற்றரசர்கள் செலுத்திய திரை பயிற்சைகை மூலமாக கிடைத்தது. வெற்றி கொள்ளப்பட்ட நாடுகளில் இருந்து புறப்பட்ட செல்வம், வாணிபம் மூலமாக கிடைத்த செல்வம். சோழ நாடு ஒரு செல்வ செழிப்புள்ள பொருளாதார வளம் மிக்க வேறு எந்த கால பகுதியிலுமே இல்லாத ஒரு செல்வ செழிப்பான கால பகுதியாக சோழர் காலம் விளங்குகின்றது. இத்தகைய சோழர் காலத்திலே மன்னர்கள் புகழ் விரும்பிகளாக இருந்தார்கள். மன்னர்கள் இலக்கியங்களை நேசிப்பவர்களாக இருந்தார்கள். இலக்கியத்திலே பற்று கொண்டவர்களாக இருந்தார்கள். இதனால் இந்த மன்னர்கள் அந்த இலக்கிய கர்த்தாக்களாகிய புலவர்களை ஆதரித்தார்கள். புலவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார்கள். புலவர்களை தங்களுடைய அரசவையிலே ஒரு முக்கிய ஸ்தானம் கொடுத்து அரசவைக்கென்று புலவர்களை நியமித்திருந்தார்கள். அவர் அரசவை புலவன். இந்த மன்னர்கள் மட்டுமல்ல, மக்கள்
வள்ளல்கள், கொடை வள்ளல்கள் கூட இந்த புலவர்களை ஆதரிக்கிறார்கள். ஏனென்றால் இலக்கியத்தின் மீது கொண்டிருக்கின்ற பற்று. புலவர்கள் வாழ்ந்தால்தான் சிறந்த இலக்கியங்கள் வாழும். அதனால் வள்ளல்கள் கூட புலவர்களை ஆதரிக்கிறார்கள். தெரியும், கம்பனை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல், திருவண்ணைநல்லூரிலே வாழ்ந்தவன். கம்பனுடைய ராமாயணம் வெளிவருவதற்கு, அரங்கேற்றம் செய்யப்படுவதற்கு இந்த சடையப்ப வள்ளல் தான் காரணமாக விளங்குகிறார். அந்த நன்றியை மறக்காமல் கம்பன் தன்னுடைய கம்பராமாயணத்திலே ஓரிடத்திலே குறிப்பிடுகின்றான் சடையப்ப வள்ளலை பற்றி. அவ்வாறு புலவர்கள் மன்னர்களாலும் மக்களாலும் வள்ளல்களாலும் ஆதரிக்கப்படுகின்ற காலமாக சோழர் காலம் விளங்குகின்றது. இதனால் ஏற்கனவே நான் கூறியது போன்று பெரும் புலவர்கள் வாழுகின்றார்கள். கம்பன், நொட்டக்கூத்தன், புகழேந்தி, ஜெயங்கொண்டான், சேக்கிழார் பெரும் புலவர்கள். இதனால் பேரிலக்கியங்கள் தோற்றம் பெறுகின்றன. சோழர் காலத்திலே இலக்கிய வளர்ச்சியின் உச்ச நிலையை காணுகின்றோம். இலக்கியங்கள் கிடையாகவும் குத்தாகவும் வளர்ச்சியடைந்த காலமாக சோழர் காலம் அமைகின்றது. இலக்கியங்களின் கிடையான வளர்ச்சி என்பது என்ன? தொகை வகை பரந்து காணப்பட்டது, பல கிளைகளை பரப்பியது. பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், இலக்கண நூல்கள், தத்துவ நூல்கள், சித்தாந்த சாஸ்திரங்கள், நிகண்டு நூல்கள், உரைநடை நூல்கள், தொகுப்பு முயற்சிகள், இவ்வாறு அது தன்னுடைய அளவை விஸ்தரிக்கின்றது. தொகை வகை வளர்ச்சி அடைகின்றது, பெருகுகின்றது. அது கிடையான வளர்ச்சி. இலக்கியங்களின் குத்தான வளர்ச்சி என்பது என்ன? அது தரத்திலே வளர்ச்சி அடைதல். தனிப்பாடல்களாக சங்க காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் சங்கமருவிய காலத்திலே தொடர்நிலை செய்யுட்களாக வளர்ச்சி அடைந்து பல்லவர் காலத்திலே பதிகங்களாக மாறி சோழர் காலத்திலே காவியங்களாக உருவாகின்றது. பேரிலக்கியங்கள் தோன்றுகின்றது. இது அதனுடைய தரத்திலான வளர்ச்சி, இது குத்தான வளர்ச்சி. ஆகவே சோழர் காலத்திலே இலக்கியங்கள் கிடையாகவும் குத்தாகவும் வளர்ச்சி அடைந்தது. அதற்கான காரணங்கள் இந்த முற்கூறப்பட்ட அம்சங்கள். சோழர் காலம் அரசியல் ஸ்திரப்பாடு காணப்பட்ட காலம். அரசியல் நிலைமை உறுதி. சோழ மன்னர்கள் படைபலம் மிக்கவர்களாக இருந்தார்கள், வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள். இதனால் சோழரோடு போர் செய்ய யாரும் முன்வரவில்லை, பயந்தார்கள். அந்நிய படையெடுப்புகள் இல்லை, உள்நாட்டு கலகங்கள் இல்லை. இதனால் சோழர் ஆட்சி காலம் அரசியல் ரீதியிலே ஒரு உறுதித்தன்மை ஸ்திரப்பாடு நிலவிய சிறந்த அரசியல் நிலவிய ஒரு காலமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, கலைகளும் கல்வி அறிவும் தழைத்து விளங்கிய காலமாக சோழர் காலம் அமைகின்றது. பல்லவர் காலத்திலே கலைகள் வளர்ச்சியடைய தொடங்கிவிட்டது, ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு. அது சோழர் காலத்திலே மேலும் பெரு வளர்ச்சி அடைகின்றது. இந்த கலைகளினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது ஆலயங்கள், கோவில்கள். அது மட்டுமல்ல, சோழர் காலத்திலே கோவில்கள் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கின்றது. வேலை வாய்ப்பு வழங்குதல், கோயில்களுக்கென்று நிலங்கள், அங்கே பயிற்சிகை, விளைச்சல்கள். அப்ப கோயில்கள் வளர்ச்சி அடைந்து கோயில்களின் ஊடாக கலைகள் வளர்ச்சி அடைகிறது, பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்றது. இப்படி எங்கு பார்த்தால், எந்த அடிப்படையில் பார்த்தால், அரசியலா, சமயமா, பொருளாதாரமா, இந்த மூன்று அம்சங்களும் மக்களுடைய சமூக வாழ்க்கையை தீர்மானிக்கும். அரசியல், பொருளாதாரம், சமயம். இந்த மூன்றும் சிறப்பாக இருந்தால் அங்கே மக்களுடைய சமூக வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கை சிறப்புறும்.
ஆகவேதான் சோழர் காலம் சிறந்த சமூக வாழ்க்கை, செல்வ செழிப்புள்ள மகிழ்ச்சிகரமான ஒரு உலகியல் வாழ்க்கையை சோழர்கால இலக்கியங்கள் சித்தரித்து காட்ட முற்படுகின்றது. காரணம் இந்த முற்கிழந்த அம்சங்கள். கலைகள் வளர்ச்சியடைந்தது, கல்வி அறிவு பெருகியது. இது எல்லாமே இலக்கியங்களினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக அமைகின்றது. அப்ப இது சோழர் காலம் பற்றிய ஒரு அறிமுகம். அப்ப இதை பார்த்தால் சோழர் காலம் எப்படி இருந்தது, இப்படியான ஒரு காலப்பகுதியிலே எப்படிப்பட்ட இலக்கியங்கள் தோன்றியிருக்கலாம் என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப இந்த அறிமுகத்தோடு நாங்கள் இந்த சோழர் காலத்தில் பரீட்சைக்கு எத்தகைய வினாக்களை எதிர்கொள்ள போகிறோம். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலே கண்ணாய் இருக்க வேண்டும் அல்லவா? சோழர் காலத்திலே எத்தகைய வினாக்கள், என்னென்ன அம்சங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், எந்த அம்சங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதன் ஊடாக நாங்கள் அந்த காலப்பகுதியை அணுக முடியும். அதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம், சோழர் காலம் ஒரு பொற்காலம். சோழர் காலம் ஒரு பொற்காலமா? சோழர் காலம் ஒரு பொற்காலமாக அமைவதற்கான காரணிகள் அவை. என்ன காரணிகள் சோழர் காலத்தை ஒரு பொற்காலமாக ஆக்கி தந்தது? இப்ப நாங்க பார்த்த அதே விஷயங்கள். சோழர் காலம் ஒரு பொற்காலம் என்பதிலே எந்த விதமான கருத்து முரண்பாட்டுக்கும் இடமில்லை. சிலர் சொல்கிறார்கள் சங்ககாலம் தான் பொற்காலம், சங்ககாலம் பொற்காலம். எதை வைத்துக் கொண்டு கூறுகிறார்கள்? அங்கும் தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி, சேர சோழ பாண்டியர்கள், மூவேந்தர்கள், மூவேந்தர்களும் படைபலம் மிக்கவர்கள், ஆட்சி சிறப்புடையவர்கள், நல்ல கொடைவள்ளல்கள், புலவர்களை ஆதரித்தார்கள், எண்ணற்ற புலவர்கள் வாழ்ந்தார்கள், சிறந்த இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது. அது தனிப்பாடல்களாக இருக்கலாம். சிறந்த கருத்து சுவையுடைய, பொருட்சுவையுடைய, சிறந்த அணிகள் கையாளப்பட்ட, ஆராய்ந்து உணர்ந்து பொருள் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியங்கள் சங்ககாலத்திலே தோற்றம் பெற்றது. தனிப்பாடல்களாக இருக்கலாம். அதிலே கருத்து முரண்பாடு இல்லை. ஆனாலும் சோழர் காலத்தோடு ஒப்பிடுகின்ற போது அந்த இலக்கியங்கள், நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, இலக்கியங்களினுடைய கிடையான வளர்ச்சி என்ன, அதனுடைய குத்தான வளர்ச்சி என்ன, இந்த இலக்கியங்கள் இந்த வளர்ச்சி நிலைக்கு என்ன காரணிகள் பொறுப்பாக அமைந்தது, இவற்றின் அடிப்படையிலே நோக்குகின்ற போது சோழர் காலம் பொற்காலம் என்பதிலே எந்த விதமான கருத்து முரண்பாடும் இல்லை. அது சோழர் காலம் பொற்காலம். நாங்கள் எதை கூறினாலும் சும்மா கூற முடியாது. சோழர் காலம் ஒரு பொற்காலமா என்று மாணவர்களிடம் கேட்டால், ஆமாம் சோழர் காலம் பொற்காலம், சோழர் காலம் பொற்காலம் என இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அது ஒரு பொற்காலம் என்பதிலே எனக்கு உடன்பாடு, எந்த விதமான கருத்து முரண்பாடும் இல்லை, இப்படி பதில் சொல்ல முடியாது. சான்று காட்ட வேண்டும். என்ன காரணிகள், என்ன ஆதாரங்கள், என்ன சான்றுகளை வைத்து நாங்கள் சோழர் காலம் பொற்காலம் என்று நிறுவுகின்றோம்? சோழர் காலம் பொற்காலம் என்பதிலே ஐயப்பாடில்லை. ஆனா என்ன காரணிகளை வைத்து நாங்கள் சோழர் காலம் பொற்காலம் என்று சொல்கிறோம்? சோழர் காலம் பொற்காலமாக அமைவதற்கான காரணிகள் வேறு. இந்த பொற்காலம் என்பதை எதை வச்சு கொண்டு கூறுகிறோம்? இது இலக்கிய வரலாற்றுக்கான ஆய்வல்ல. இலக்கிய வரலாறு, இலக்கியங்கள். ஒரு காலப்பகுதியை நாங்கள் இருண்ட காலம் என்று தள்ளினாலும், வறண்ட காலம் என்று ஒதுக்கினாலும், பொற்காலம் என்று சொன்னாலும் இலக்கியங்கள் தான் அதை தீர்மானிக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறது இலக்கிய வரலாற்றுக்கான ஆய்வு, இலக்கியங்கள் பற்றிய ஆய்வு.
ஆகவே சோழர் காலம் பொற்காலம் என்ற சிறப்பினை பெறுகின்றது என்று சொன்னால் சோழர் கால இலக்கியங்கள் தான் அதனை தீர்மானிக்கப் போகின்றது. அவை சோழர் காலத்திலே சிறந்த இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. தொகை, வகை, வடிவம், தரம் என்பவற்றிலே தலை சிறந்த இலக்கியங்கள் சோழர் காலத்திலே தோற்றம் பெற்றிருக்கின்றது. அதனால் சோழர் காலம் பொற்காலம். இந்த தலை சிறந்த இலக்கியங்கள் தோற்றம் பெறுவதற்கு என்ன காரணிகள் அங்கே அடிப்படையாக அமைந்தன? அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சோழர் காலத்திலே அரசியல், சமூக, பொருளாதார நிலைகளிலே தமிழ்நாடு மேம்பாடடைந்து காணப்பட்டது. ஏற்கனவே பார்த்தோம், அரசியல் ஸ்திரத்தன்மை, அரசியல் உறுதிப்பாடு. சோழர்கள் படைபலம் மிக்கவர்களாக இருந்தார்கள், வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்நியர்கள் படையெடுக்க தயங்கினார்கள். சோழனோடு படை கொண்டா வெற்றி கொள்ள முடியாது. சோழன் படை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் ஐயோ வேண்டாம் அப்பா, நாங்கள் திரை கொண்டு வந்தோம் என்று அரசர்கள், சிற்றரசர்கள் அவனுக்கு திரை செலுத்துவதற்காக குவிந்து நிற்பார்கள். ஏனென்றால் சோழனோடு போர் செய்தால் வெல்ல முடியாது, அவ்வளவு படைபலம். ஆகவே அரசியல் ஸ்திரப்பாடு காணப்பட்டது. அந்நிய படையெடுப்புகள் இல்லை, உள்நாட்டு கலகங்கள் இல்லை, அரசியல் ஸ்திரப்பாடு காணப்பட்டது. பொருளாதாரம் சிறந்த நிலையிலே இருந்தது. ஏற்கனவே பார்த்தோம் என்னென்ன வழிகளிலே சோழ நாட்டிற்கு செல்வம் குவிந்தது. பொருளாதாரம், அரசியல் நன்றாக இருந்தால் சமயப்புறை இருந்தது. இந்த மூன்று அம்சங்களும் நன்றாக இருந்தால் சமூக வாழ்க்கை, மக்களுடைய வாழ்க்கை முறை சிறப்பாக இருப்பதில் என்ன ஐயம்? சமூக வாழ்க்கை உணர்ச்சி பெருக்கு, உயிர் துடிப்பு, புத்தூக்கம், புத்துணர்ச்சி. சாம்ராஜ்ய விஸ்தரிப்பினை செய்த சோழ மன்னர்களால் தாங்கள் ஆளப்படுகின்றோம் என்ற பெருமித உணர்வு தமிழ் மக்களிடையே காணப்பட்டது. மன்னன் சிறந்தவனாக இருந்தால் அந்த பெருமை. அதே மக்கள் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஏனைய மதச்சார்பான வளர்ச்சிக்கும் தங்களாலான உதவிகளை, ஒத்துழைப்பினை செய்தார்கள். அந்த பெருமித உணர்வு. அது சமூக வாழ்க்கை, புத்தூக்கம், புத்துணர்ச்சி, உயிர் துடிப்புள்ளதாக சமூக வாழ்க்கை காணப்பட்டது. அது அரசியல், சமூக நிலை, பொருளாதார நிலைகளிலே தமிழ்நாடு சிறப்படைந்து காணப்பட்டது. இது பொற்காலம் என்பதற்கு ஒரு சான்றாக நாங்கள் இதை எடுத்து முன்வைக்கலாம். தமிழ் பேரரசுகள் ஸ்தாபிக்கப்பட்டது. சின்ன சின்ன நிலப்பரப்புகளை ஆண்ட குறுநில மன்னர்கள் அல்ல சோழர்கள். கங்கை முதல் கடாரம், சிங்களம் தொடக்கம் சீயமீரா, யாவா, சுமாத்ரா தீவுகளை எல்லாம் தங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தார்கள். சாம்ராஜ்யங்களை, எல்லைகளை விரிவுபடுத்தினார்கள். அந்த நாடுகளில் எல்லாம் தங்களுடைய மொழி, தங்களுடைய மதம், தங்களுடைய கலை, தங்களுடைய கலாச்சாரம் என்பவற்றை பரப்பினார்கள். தமிழ் மொழி, இந்து மதம், கலைகள், தமிழ் கலாச்சாரம் இவற்றை பரப்ப சோழ மன்னர்கள் தவறவில்லை. தெரியும், இலங்கையிலே இருக்கின்ற பொன்னம்பல வாணேஸ்வர ஆலயம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. கருங்கல் கோவில்கள். எங்கெங்க தங்களுடைய ஆட்சி எல்லைகளை விஸ்தரித்தார்களோ அங்கெல்லாம் தங்களுடைய மொழியை பரப்பினார்கள், மதத்தை பரப்பினார்கள், கலைகளை பரப்பினார்கள், கலாச்சாரத்தை பரப்பினார்கள். தமிழ் பேரரசுகள் ஸ்தாபிக்கப்பட்டன. அரசியல் நிலை ஸ்திரப்பாடுடையதாக இருந்தது. சமய பகையை இந்த சோழ மன்னர்கள் கொண்டிருக்கவில்லை. எம்மதமும் சம்மதமே என்னும் சமய பொறையை கடைபிடித்தார்கள். அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம். இந்து சமயம் வளர்ச்சி அடைவதற்கு பல வழிகளிலும் உதவி செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் அறிவீர்கள், கோயில்களிலே தேவார திருமுறைகள் ஓதுவதற்கான வசதியை செய்து கொடுத்தவர்கள் சோழ மன்னர்கள். கோயில்களிலே தேவார திருமுறைகள் ஓதுவதற்கு அவர்கள்தான் வசதியை செய்து கொடுத்தார்கள்.
அழிவடைந்து கொண்டிருந்த, கரையானுக்கு இலக்காகிக் கொண்டிருந்த, இரையாகிக் கொண்டிருந்த ஏடுகள், தேவார திருமுறைகள் அடங்கிய ஏடுகளை அழிந்தது போக மிச்சத்தை தேடி பெற்று தொகுத்து, யார் தொகுத்தார்? நம்பியாண்டார் நம்பி தொகுத்து அதை கோயில்களிலே பாராயணம், தினமும் பாராயணம் செய்வதற்கு சோழ மன்னர்கள் தான் வசதி செய்தார்கள், சந்தர்ப்பங்களை வழங்கினார்கள். ஆகவே இந்த சமய வளர்ச்சிக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தாலும் மற்ற சமயங்களை அவர்கள் கைவிடவில்லை, புறக்கணிக்கவில்லை. எல்லா சமயங்களும் தத்தம் நிலையிலே வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் வழங்கினார்கள். ஆகவே சமயங்களுக்கு இடையிலே போட்டி இல்லை, பகை இல்லை, எல்லா சமயங்களும் வளர்ந்தது. குண்டலகேசி பௌத்த சமய கருத்துக்களை பிரசுரிக்கின்ற ஒரு இலக்கியமாக அமைகிறது குண்டலகேசி. சீவக சிந்தாமணி சமண சமய கருத்துக்களை எடுத்து இயம்புகின்றது. அத்தகைய சிறந்த இலக்கியங்கள், காப்பியங்கள், சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியம், குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று. அப்ப பௌத்த சமயம் சார்ந்த, சமண சமயம் சார்ந்த காப்பியங்கள், தரத்திலே உயர்ந்த காப்பியங்கள் தோன்றுகின்றது என்று சொன்னால் சோழ மன்னர்கள் எத்தகைய சமய புரையை கடைபிடித்தார். பொருளாதார வளம் செழிப்புற்று விளங்கியது, உலகியல் வாழ்வு சிறப்பிக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்தோம், அரசியல் நன்றாக இருந்தால், பொருளாதாரம் நன்றாக இருந்தால், சமய நிலை நன்றாக இருந்தால் மக்களுடைய சமூக வாழ்வு சிறப்பாக இருக்கும். உயிர் துடிப்புள்ளதான சமூகம், உத்வேகம், புத்தூக்கம், புத்துணர்ச்சி கொண்ட சமூகம் காணப்பட்டது. பெரும்புலவர்கள் வாழ்ந்தமையினால் பேரிலக்கியங்கள் தோன்றியது. யார் பெரும்புலவர்கள்? ஏற்கனவே பார்த்தோம் நாங்கள். கவி சக்கரவர்த்தி எனப்படுகின்ற கம்பன் புகழேந்தி, நளவன்பா பாடிய புகழேந்தி, கலிங்கத்து பரணி பாடிய சயங்கொண்டார், மூவருலா பாடிய ஒட்டக்கூத்தர், பெரிய புராணத்தை அள்ளித்தந்த சேக்கிழார் தெய்வப்புலவர், இத்தகைய பெரும்புலவர்கள் வாழ்ந்தபடியால் பேரிலக்கியங்கள் தோன்றியது. இலக்கியங்கள் அதனுடைய தொகை, வகை, வடிவம், தரம் என்பவற்றிலே வளர்ச்சி அடைந்தது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், கிடையான வளர்ச்சி, குத்தான வளர்ச்சி. அளவிற்கு அதிகமான இலக்கியங்கள், பல்வேறு வகைகளில் இலக்கியங்கள் சோழர் காலத்திலே வளர்ச்சி அடைந்தது. இலக்கண நூல்களின் தோற்றம், இலக்கியம் இப்படித்தான் அமைய வேண்டும் என்பதை சொல்வது இலக்கணம். காப்பியத்திற்குரிய இலக்கணத்தை தண்டி அலங்காரம் கூறுகின்றது. காவியம் இப்படித்தான் அமைய வேண்டும். அத்தகைய இலக்கியங்களுக்கான வரையறைகளை விதிக்கின்ற சிறந்த இலக்கண நூல்கள் சோழர் காலத்திலே தோற்றம் பெற்றிருக்கின்றது. பழைய இலக்கியங்கள் தேடி தொகுக்கப்படுகின்றது. பல்லவர் காலத்திலே இந்த நாயன்மார்கள் பாடிய தேவாரங்கள், திருவாசகம், திருக்கோவையார், இவையெல்லாம் கரையானுக்கு இலக்காகிக் கொண்டிருந்தது. இவற்றையெல்லாம் அழிவடைந்தது போக மிகுதி பெற்று தொகுக்கப்படுகின்றது, பன்னிரு திருமுறைகளாக தொகுக்கப்படுகின்றது. சோழ மன்னர்களுடைய ஆணையின் பெயரிலே நம்பியாண்டார் நம்பி தொகுக்கின்றார். அதே போல 9 ஆழ்வார்கள், பல்லவர் காலத்திலே வாழ்ந்த 9 ஆழ்வார்கள் பாடிய திருமாலை பற்றி பாடிய பாசுரங்கள், அவை அழிவடைந்து கொண்டிருந்தது. அதிலே அழிவடைந்தது போக கிடைக்க பெற்றது 4000 திவ்ய பிரபந்தங்களாக தொகுக்கப்படுகிறது. யார் தொகுத்தவர்? நாதமுனிகள். முன்னைய கால இலக்கியங்கள் அதனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து சோழ மன்னர்களால் தொகுக்கப்படுகின்றது. ஆகவே சோழர் காலம் ஒரு பொற்காலம் என்பதில் என்ன ஐயப்பாடு வேண்டும்? சிறந்த இலக்கண நூல்கள் தோற்றம் பெற்றது, சிறந்த தத்துவ நூல்கள் தோற்றம் பெற்றது. பல்லவர் காலத்திலே நாயன்மார்களால் பாடப்பட்ட தேவாரங்களாக இருக்கலாம், ஆழ்வார்களால் பாடப்பட்ட பாசுரங்களாக இருக்கலாம்,
கூடுதலாக எதனை பற்றி கூறுகின்றது? முப்பொருட்களினுடைய உண்மை. பதி, பசு, பாசம். பதி இறைவன், பசு ஆன்மா, உயிர்கள், பாசம் இந்த ஆன்மாக்களை பீடித்திருக்கின்ற மலங்கள், ஆணவம், கன்மம், மாயை, மும்மலங்கள். இவை பக்தி இலக்கியங்களிலே செறிந்து காணப்படுகின்ற கருத்துக்கள் பக்தியாக இருக்கிறது, பக்தி பற்றிய கருத்துக்களாக இருக்கிறது. இந்த முப்பொருட்கள் பற்றிய உண்மைகளை தத்துவார்த்த ரீதியாக தத்துவ நூல்களாக சோழர்கால இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றது. அவைதான் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அல்லது மெய்கண்ட சாஸ்திரங்கள் என அழைக்கப்படுகின்றது. திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார் 14 சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் சிறந்த தத்துவவியலாளர்களால் உமாபதி சிவாச்சாரியார், மெய்கண்ட தேவர், மனவாசகம் கடந்த தேவர், அருணந்தி சிவாச்சாரியார் இவர்களாலே சிறந்த தத்துவ நூல்கள் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களாக வளர்ச்சி அடைகின்றது. கலைகள் வளர்ச்சி அடைகிறது, கல்வி அறிவு செழித்து விளங்குகின்றது, கோயில்கள் வளர்ச்சி அடைகிறது, கோயில்களின் ஊடாக கலைகள் வளர்ச்சி அடைகின்றது. அப்ப இதனால் சோழர் காலம் ஒரு பொற்காலமாக விளங்குகின்றது. ஆகவே இத்தகைய அம்சங்களின் அடிப்படையில் நோக்குகின்ற போது சோழர் காலம் உண்மையிலேயே ஒரு பொற்காலம். இதற்கு எந்த ஐயப்பாடும் தேவையில்லை, எந்த கருத்து முரண்பாடுகளும் தேவையில்லை. இலக்கியங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு காலத்தை பொற்காலமாக வகுக்கிறோம் என்று சொன்னால் அந்த இலக்கியங்களின் இயல்புகளை, வளர்ச்சியை தீர்மானிப்பது இந்த அம்சங்கள். அரசியல், பொருளாதாரம், சமயம், சமூகம் இவையெல்லாம் சோழர் காலத்திலே மிக உன்னத நிலையிலே வளர்ச்சி கண்டிருந்தது. ஆகையினால் சிறந்த இலக்கியங்கள் தோற்றம் பெறுவதற்கும் பெரும்புலவர்கள் வாழ்வதற்கும் இந்த அம்சங்கள் காரணமாக அமைகின்றது. ஆகையினால் இந்த சான்றுகள், இந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு சோழர் காலம் பொற்காலம் என்பதை மாணவர்கள் சான்றுபடுத்தலாம், ஆதாரப்படுத்தலாம். அப்ப எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் காட்டுவதாக இருந்தால், நிரூபிப்பதாக இருந்தால் சான்றுகளின் அடிப்படையிலே நிரூபிக்க வேண்டும். இந்த அம்சங்களை அடிப்படையாக கொண்டு சோழர் காலம் ஒரு பொற்காலமே என்பதற்கான விளக்கங்களை மாணவர்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக சோழர் காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள், இதுதான் முக்கியம். சோழர் காலத்தை பொற்காலம் என்கிறோம், எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம்? சோழர் காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் தொகையிலே வளர்ச்சி அடைந்தது, வகையிலே வளர்ச்சி அடைந்தது, தரத்திலே வளர்ச்சி அடைந்தது, கிடையான வளர்ச்சி, குத்தான வளர்ச்சி என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த இலக்கியங்கள் எவையப்பா? சோழர் காலத்திலே இத்தகைய இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது, என்ன வகையிலே தோற்றம் பெற்றது, என்ன வடிவங்களிலே தோற்றம் பெற்றது? சோழர் காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்களை நாங்கள் இந்த அடிப்படைகளிலே பார்க்கலாம். பாருங்கள், பெருங்காப்பியம். சோழர் காலத்திலே காப்பியங்கள் பெருங்காப்பியம், சிறுகாப்பியம் என வகைப்படுத்தப்படுகின்ற ஒரு தன்மை தோன்றுகின்றது. பெருங்காப்பியம், சிறுகாப்பியம் என்று நாங்கள் சோழர் கால இலக்கியங்களை வகைப்படுத்துவோமாக இருந்தால் அதற்குரிய அடிப்படை என்ன? பெருங்காப்பியம் என்பதற்கான வரையறை என்ன? எதை நாங்கள் சிறுகாப்பியம் என்று வரையறுக்கிறோம்? அதற்கு காப்பியம் என்றால் என்னென்று தெரிய வேண்டும். காப்பியத்திற்குரிய இலக்கணம் என்ன? அந்த காப்பியத்திற்குரிய இலக்கணத்தை தண்டி அலங்காரம் என்னும் இலக்கண நூல் கூறுகிறது. காப்பியம் தமிழ் மொழிக்குரிய ஒரு இலக்கிய வடிவம் அல்ல, அது வடமொழியில் இருந்து வந்தது. காப்பியம் வடமொழிக்குரிய இலக்கிய வடிவம். காப்பியம் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று தண்டி அலங்காரம் எடுத்து சொல்கிறது. ஒரு காவியம் இருந்தால் அதற்கு ஒரு காவிய தலைவன் இருப்பான், ஒரு காவிய நாயகன் இருப்பான். அந்த காவிய நாயகன் தன்னிகர் இல்லாத தலைவனாக இருக்க வேண்டும். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவனாக காவிய நாயகன் இருக்க வேண்டும். எங்களுடைய சினிமா படங்களில் வருகின்ற கதாநாயகர்களை போல ஒரே நேரத்தில் 100 பேர் கடிப்பான் அல்லவா?
பயந்து பயந்து அடிப்பான் அல்லவா, சுட்டாலும் துப்பாக்கி கொண்டு படாது, எல்லோருக்கும் உதவுகின்ற மனப்பாங்கு, வீரத்திலே சிறந்தவன், நன்றாக பாடுவான், நன்றாக ஆடுவான். இப்படிப்பட்ட ஒப்பாரும் மிக்காரும் இல்லாது தன்னிகர் இல்லாத தலைவர்களாக இருக்க வேண்டும் காவிய நாயகர்கள். அவர்களுடைய உலகியல் வாழ்க்கையைத்தான் காப்பியம் சித்தரிக்க வேண்டும். அவர்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, இளமை காலம், அவர்கள் செய்த செயற்கரிய செயல்கள், சாதனைகள், காதல், வீரம், துறவு எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல வேண்டும். அது காப்பியத்திற்குரிய உறுப்புகள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தன்னிகர் இல்லாத தலைவன் அவன் மன்னனாக இருக்கலாம். அது குறுநில மன்னனோ அல்லது சிற்றரசனோ பேரரசனோ மன்னனாகத்தான் இருக்கிறார்கள் சோழர் காலத்தில். சோழர் கால காப்பியங்கள் மன்னர்களுடைய உலகியல் வாழ்க்கையை தான் காட்டுகின்றது. ஆகவே மன்னர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நாடு இருக்கும் அல்லவா, அந்த நாட்டினுடைய வளம், அதனுடைய வளச்சிறப்படுத்தி சொல்லப்பட வேண்டும். நாட்டினுடைய வளத்தை தீர்மானிப்பது எது? ஆறு, நீர்வளம். நீர்வளத்திற்கு காரணமாக இருப்பது ஆறுகள். ஆகவே எந்த ஒரு காவியத்தின் தொடக்கத்திலும் ஒரு ஆறு பாய்வது வழக்கம். எந்த ஒரு காவியத்தின் தொடக்கத்திலும் ஒரு ஆறு பாயும். ஆகவே ஆற்று வர்ணனை, நாட்டு வர்ணனை, நகர வர்ணனை இவற்றோடு தன்னிகரில்லா தலைவனுடைய பிறப்பு, வளர்ப்பு, இளமை காலம், அவனுடைய செயற்கரிய செயல்கள், சாதனைகள், வீரம், காதல் சொல்லப்பட்டு கொண்டு செல்லும். இது அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பொருளோடு இணைத்து கூறப்படுமாக இருந்தால் அதுதான் பெருங்காப்பியம் என்னும் இலக்கணத்திற்குள் அமையப்பெறும். தன்னிகர் இல்லாத தலைவனுடைய உலகியல் வாழ்க்கை வரலாறு அந்த காப்பியத்திற்குரிய உறுப்புகளோடு அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பொருளையும் இணைத்து பேசப்பட்டால்தான் அது பெருங்காப்பியம். இவற்றுள் ஒன்றோ இரண்டோ குறைவுபடுமாக இருந்தால் சில வேளைகள்ல அறம்பொருள் இன்பம் சொல்லப்படுது, வீடு பேர் சொல்லப்படுகிறது. அறம்பொருள் சொல்லப்படுது, இன்பம் வீடு பேர் சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அது சிறுகாப்பியம். அப்ப காப்பியத்திற்குரிய வரையறை தண்டி அலங்காரம் சொல்லுகின்ற இலக்கணம், அதற்கேற்ப பெருங்காப்பியம், சிறுகாப்பியம் என்று பிரிக்கின்ற அந்த தன்மை எல்லாமே சோழர் காலத்திலே தோற்றம் பெறுகின்றது. சோழர் காலத்திலே பெருங்காப்பியங்கள், 5 பெருங்காப்பியங்கள்ல 2 காப்பியங்கள் சங்கமருவிய காலத்திலே தோன்றியது, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஏனைய 3 காப்பியங்கள் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஏற்கனவே சொன்னேன், சீவக சிந்தாமணி ஒரு சமண சமயம் சார்ந்த ஒரு காப்பியம். சமண சமய கருத்துக்களை எடுத்து எம்புகிறது, திருத்தக்க தேவரால பாடப்பட்டது. காப்பியத்திற்குரிய தண்டி அலங்காரம் கூறுகின்ற இலக்கணங்கள் அத்தனையும் அமைய பெற்றதாக முதலிலே தோன்றிய ஒரு காப்பியமாக விளங்குவது சீவக சிந்தாமணி. தண்டி ஆசிரியர் கூறுகிறார் அல்ல, காப்பியம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த இலக்கணங்கள் யாவும் அமைய பெற்றதாக அமைந்திருக்கின்ற காவியம் சீவக சிந்தாமணி. அது ஒரு சமண சமயம் சார்ந்த நூல். வளையாபதி, குண்டலகேசி பௌத்த சமயம் சார்ந்த ஒரு நூல். பௌத்த சமய கருத்துக்களை எடுத்துரைக்கிறது குண்டலகேசி, நாகுதத்தனார் பாடியது. தெளிவுட பேரிலக்கியங்கள் காப்பியம் என்ற வகைக்குள்ள அது வர இல்லை. கம்பராமாயணம் தலை சிறந்த காப்பியம் என்கிறார்கள். ஆனா அதைவிட உயர்ந்த தரத்திலே அது ஒரு பேரிலக்கியமாக கொள்ளப்படுகிறது. கம்பராமாயணம் பெரிய புராணம் சேக்கிழார் பாடினார். கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடினார். இந்த கம்பராமாயணம் வடமொழியிலே இருந்து பின்பற்றப்பட்டது. வடமொழியில வான்மீகி பாடிய வான்மீகி ராமாயணத்தை தழுவி தமிழிலே கம்பன் பாடினான் கம்பராமாயணம். பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் திருத்தொண்டர் தொகை வல்லவர் காலத்தில். அதை பின்பற்றி நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார். அதை பின்பற்றி முதல் நூல் வழிநூல் சார்பு நூலாக தோன்றுகின்றது சேக்கிழார் பாடிய பெரிய புராணம். மெய்யடியார்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்கிறது. கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய, இதுவும் வடமொழியில் இருந்து தழுவல்.
ஸ்கந்த புராணம் வடமொழியிலே தோன்றிய ஸ்கந்த புராணத்தை தழுவி கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழிலே கந்த புராணம் பாடினார். இந்த மூன்றும் பேரிலக்கியங்கள் என்ற வகைப்பாட்டுக்களே அடங்குகின்றது. கம்பராமாயணம், பெரிய புராணம், கந்த புராணம். சிறுகாப்பியங்கள் 5 தோற்றம் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். சிறுகாப்பியம் என்றால் என்ன? அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 பொருளில் 1 2 குறைவுபட்டால் அது சிறுகாப்பியமாகும். சூடாமணி, நீலகேசி, யசோதரா காவியம், நாககுமார காவியம், உதயணகுமார காவியம் சிறுகாப்பியங்களாக அமைகின்றது. சிற்றிலக்கியங்கள் சோழர் காலத்திலே நிறைய சிற்றிலக்கியங்கள் பல்வேறு வடிவங்களிலே தோற்றம் பெற்றிருக்கிறது. நளவன்பா பாடிய, புகழேந்தி பாடிய நளவன்பா சிறந்த ஒரு சிற்றிலக்கியம். காப்பியத்தின் தரத்திலே அது கொள்ளப்படுகிறது. ஜெயங்கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணி, தக்கையாக பரணி, அதுவும் தக்கையாக பரணி. தஞ்சை வாணன் கோவை பொய்யாமொழி புலவர் பாடினார். குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் ஒட்டக்கூத்தர் பாடினார். கம்பர் பாடிய சரஸ்வதி அந்தாதி, சடகோபன் அந்தாதி, மூவருளா ஒட்டக்கூத்தரால பாடப்பட்டது. ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம், ஏறெழுபது சிலை எழுபது கம்பர் பாடியது. திருக்கை வழக்கம், திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி பாடியது. மூதுரை கொன்றை வேந்தன் ஆத்திசூடி ஔவையார் பாடியது. சங்க காலத்தில் ஒரு ஔவையார் வாழ்ந்திருக்கிறார் பெண்புலவர், சோழர் காலத்தில் ஒரு ஔவையார் வாழ்ந்திருக்கிறார். சங்க காலத்தில் தானே ஔவையார் வாழ்ந்தார், இங்கே எங்கே வந்தார்? சங்க காலத்திலும் ஒரு ஔவையார் வாழ்ந்தார், சோழர் காலத்திலும் ஒரு ஔவையார் வாழ்ந்தார். அவர்தான் பாடினார் மூதுரை கொன்றை வேந்தன் ஆத்திசூடி. இதெல்லாம் சிற்றிலக்கியங்களாக கொள்ளப்படுகின்றது. இலக்கண நூல்கள் தோற்றம் பெற்றது. நன்னூல் பவணந்தி முனிவர் பாடிய இன்றைய சிறந்த இலக்கண நூலாக நாங்கள் இலக்கணத்திற்கு அடிப்படையாக கொள்ளுகின்ற இந்த நன்னூல் சோழர் காலத்திலே தோற்றம் பெற்றது. பவணந்தி முனிவரால் பாடப்பட்டது. தண்டி அலங்காரம் காப்பியத்திற்குரிய இலக்கணத்தை கூறுகின்ற தண்டி அலங்காரம் தண்டியாசிரியர் பாடினார். யாப்பருங்கலம், யாப்பருங்கல காரிகை, நம்பியகப்பொருள், நேமிநாதம், புத்தமித்திரர் பாடிய வீரசோழியம், வடமொழி இலக்கண மரபுகளை உள்வாங்கி தோன்றிய வீரசோழியம். இந்த இலக்கண நூல்கள் எல்லாம் சோழர் காலத்திலே தோற்றம் பெற்றது. நிகண்டு நூல்கள் திவாகரம் நிகண்டு, பிங்கள நிகண்டு, சூடாமணி நிகண்டு, உரிச்சொல் நிகண்டு, கயாதர நிகண்டு, அகராதி நிகண்டு, ஆசிரியர் நிகண்டு, நிகண்டு நூல்கள் சோழர் காலத்திலே எண்ணற்ற நிகண்டு நூல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே கூறினேன் அல்லவா, பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள் உண்மைகளை தத்துவார்த்த ரீதியாக எடுத்துரைக்கின்ற சைவ சித்தாந்த நூல்கள் மெய்கண்ட சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது 14. திருவுந்தியார், திருக்களிட்டுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா இருபகுது, சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவன்பா, போற்றி பகுருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், உண்மை விளக்கம், சங்கற்ப நிராகரணம். 14 சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் பதிபசு பாசம் ஆகிய முப்பொருட்களின் உண்மைகளை தத்துவார்த்த ரீதியாக எடுத்துரைக்கின்றது. சமண தத்துவ நூல்கள் நரிவிருத்தம், மேருமந்த புராணம். வைஷ்ணவ தத்துவ நூல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. கீராங்க சங்கிரகம், ஆகம பிராமணியம். அதே போன்று தொகுப்பு நூல்கள் பல்லவர் காலத்திலே பாடப்பட்ட தேவாரங்கள் சைவ திருமுறைகளாக தொகுக்கப்படுகிறது. தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. 9 ஆழ்வார்களும் பல்லவர் காலத்திலே பாடிய பாசுரங்கள், திருமாலை பற்றி பாடிய பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களாக தொகுக்கப்படுகிறது. தொகுத்தவர் நாதமுனிகள். உரைநடை நூல்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. உரைநடையினுடைய வளர்ச்சியையும் நாங்கள் சோழர் காலத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. வீர சோழியத்துக்கு உரை எழுதப்படுகின்றது. யாப்பருங்கல உரை, திருக்குறள், தொல்காப்பியம், எழுத்ததிகாரத்துக்கு இளம்பூரணனார் உரை எழுதுகிறார். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்துக்கு சேனாவரியர் உரை எழுதுகிறார். தொல்காப்பியம் பொருளதிகாரத்துக்கு பேராசிரியர் உரை எழுதுகிறார். அதே போன்று திருக்கோவையாருக்கு உரை எழுதப்படுகிறது. மாணிக்க வாசகர் பாடிய திருக்கோவையார் 8ஆம் திருமுறையாக அமைந்திருக்கிறது. குறுந்தொகை சங்ககால 8 தொகை நூல்களில் ஒன்றாகிய குறுந்தொகைக்கு உரை எழுதப்படுகிறது. இத்தகைய உரைநடை நூல்கள், எண்ணற்ற உரைநடை நூல்கள் சிறந்த உரையாசிரியர்களால் சோழர் காலத்திலே தோற்றம் பெற்றிருக்கின்றது. நாடகம் ஒன்று ராஜராஜேஸ்வரம், ராஜராஜ சோழனுடைய வரலாற்று சிறப்பினை பாடுவதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அது கிடைக்கப்பெறவில்லை. என்ன காரணத்தினாலோ கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் நாடகம் ராஜராஜேஸ்வரம் தோன்றியது என்பது பற்றிய கல்வெட்டு சான்றொன்று காணப்படுகின்றது. ஆகவே இத்தகைய சிறந்த இலக்கியங்கள்
எண்ணற்ற இலக்கியங்கள் தொகை வகை வடிவம் தரம் என்பவற்றிலே வளர்ச்சியடைந்த இலக்கியங்கள் சோழர் காலத்திலே தோற்றம் பெற்றிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, சோழர் காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் எவை என்றால் வகைப்படுத்துக என்று கேட்டால் நீங்கள் இந்த வகைப்பாட்டுகளை காட்ட வேண்டும். பெருங்காப்பியம், சிறுகாப்பியம், சிற்றிலக்கியம், நாடகம், தொகுப்பு நூல்கள், இலக்கண நூல்கள், நிகண்டு நூல்கள், சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் என்ற வகைகள் அதை கொன்ற வேண்டும். அதே போல சோழர் காலம் பொற்காலமா? ஆம், அதற்கான சான்றுகளை நீங்கள் காட்ட வேண்டும். ஆகவே இன்றைய இந்த சோழர் காலம் என்ற பாடப்பரப்பிலே நாங்கள் சோழர் காலம் பற்றி ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். சோழர் காலம் பொற்காலமா என்பதற்கான காரணங்களை பார்த்தோம். சோழர் காலம் ஏன் பொற்காலமாக அமைந்தது என்று பார்த்தோம். சோழர் காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் எவை என்று பார்த்தோம். இதனுடைய மிகுதியை மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கும் போது இதனுடைய மிகுதியை பார்ப்போம் என கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.